அடுத்து 4வது சம் பாருங்க. முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க. ஃபஸ்ட்டு இது பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 5, 9th ரூட் ஆஃப் 4, 6th ரூட் ஆஃப் 3. இறங்கு வரிசைனா நமக்கு தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வரிசையை பார்க்கணும். வேறு வேறையாக இருக்குது. ஒன்று போல் இருந்தால் நம்ம ஈஸியாக எழுதலாம். வேறு வேறையாக இருக்கனால நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 5 நம்ம எப்படி எழுதுவோம்? 5 1/3ன்னு எழுதுவோம். அடுத்து 9 ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதுவோம்? 4 1/9ன்னு எழுதுவோம். அடுத்து 6 ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதுவோம்? 3 1/6ன்னு எழுதுவோம். இப்போ 3, 9, 6 இதுக்கு மீச்சியமாக எடுக்கணும். 3, 9, 6 3ஆல் போட்டோம்னா 1 3 3, 3 9, 2 3 6. இப்போ மீச்சியமானா எல்லாத்தையும் பெருக்கும். 3 9, 9 18. இப்போ இதுக்கு மீச்சியமாக வந்து 18. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 5 1/3ன்னு இருக்குது. இப்போ இந்த 3 18 மாற்றணும்னா 6ஆல் பெருக்கணும். கீழே 6ஆல் பெருக்கும்போது நம்ம மேலேயும் 6ஆல் பெருக்குவோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 6/18. அடுத்து 2வது பாருங்கள், 4 1/9ன்னு இருக்குது. இந்த 9 18 மாற்றோன்னா 2ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். அப்போது நமக்கு 4 1 2 2/18ன்னு வரும். அடுத்து 3வது பாருங்கள், 3 1/6ன்னு இருக்குது. 6 18 மாற்றோன்னா 3ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு 3 1 3 3/18ன்னு வரும். 18 ரூட் ஆஃப் 5 6. அடுத்து 2வது வந்து 18 ரூட் ஆஃப் 4 2. 3வது வந்து 18 ரூட் ஆஃப் 3 3. இப்போ 4 16, 3 9, 9 27. இங்கே வந்து 5 6ன்னு இருக்குது. இப்போ 5 5 × 5 25, 25 × 5 125. இப்போது இது வந்து இதை விட பெருசாக தான் இருக்குது. எதுக்கும் நம்ம 5 6ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 125யும் 125யும் பெருக்கும். 5 25, மிச்சம் 2, 2 10, 10 2 12, மிச்சம் 1, 1 5 1 6, 2 10, மிச்சம் 1, 2 4 1 5, 1 2. அடுத்து 5 2 1, 5 2 10 16, மிச்சம் 1, 5 1. 15625. அதாவது 18 ரூட் ஆஃப் 15625. அடுத்து 18 ரூட் ஆஃப் 4 16. அடுத்து 18 ரூட் ஆஃப் 27. இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் பெருசு. கியூப் ரூட் ஆஃப் 5 இதுதான் பெருசுங்கிறதுனால கிரேட்டர் தென். அடுத்து பெருசுங்கிறது வந்து நமக்கு 27 தான். அது என்னது? 6th ரூட் ஆஃப் 3. 6th ரூட் ஆஃப் 3. அடுத்து பெருசு, இதுக்கு அடுத்து சிறுசு வந்து 9th ரூட் ஆஃப் 4. இப்போது ஆன்சர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 5 கிரேட்டர் தென் 6th ரூட் ஆஃப் 3 கிரேட்டர் தென் 9th ரூட் ஆஃப் 4. அடுத்து 2வது பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5, கியூப் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதை இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மூல குறியீடு விதி வந்து பார்த்துருக்கோம். m ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் a ஈக்குவல் டு mn ரூட் ஆஃப் a. அதாவது
இதையும் பெருக்கிடலாம். இப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 6th ரூட் ஆஃப் 5 கமா முன்னாங்க 12 ரூட் ஆஃப் 7 கமா 2 1 இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். இங்கே 2 2 4 4 ரூட் ஆஃப் 3. இப்போ பாருங்கள், ஒன்றில் 6 இருக்குது, ஒன்றில் 12 இருக்குது, ஒன்றில் வந்து 4 இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், மீச்சியமாக எடுக்கணும். 6 கமா 12 கமா 4. இப்போ 2ஆல் போட்டோம்னா 3 2 6, 6 2 12, 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 3 அப்படியே இறக்குவோம். 3 2 6, 1 2 2. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 1 கமா 1 கமா 1. இப்போது 2 4, 4 12. இதோட மீச்சிமா வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 6th ரூட் ஆஃப் 5 எப்படி எழுதுவோம், 5ன் அடுக்கு 1/6ன்னு எழுதுவோம். நமக்கு மீச்சிமா 12. இந்த 6 12ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும். அப்போ நம்ம மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போ நமக்கு 5ன் அடுக்கு 2/12ன்னு கிடைக்கும். அப்போது இது எப்படி எழுதுவோம், 12 ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர். இப்போது நமக்கு 12 ரூட் ஆஃப் 5 25ன்னு வரும். அடுத்து பாருங்க, 12 ரூட் ஆஃப் 7. இது எப்படி எழுதுவோம், 7ன் அடுக்கு 1/12. மீச்சிமாவும் 12 தான், இங்கேயும் 12 தான் இருக்குது. அப்போ 12 ரூட் ஆஃப் 7ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்க, 4 ரூட் ஆஃப் 3. 3ன் அடுக்கு 1/4ன்னு எழுதுவோம். மீச்சிமா 12. அப்போ இதை 4 12ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கும், மேலே 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ன் அடுக்கு 3/12. இது எப்படி எழுதுவோம், 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 3ஓட மதிப்பு 27. இப்போது 27 தான் ரொம்ப பெருசு. இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 27க்குள்ளே தான் எழுதணும். அது எப்படி எழுதுவோம், அதுக்குள்ள மதிப்பு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிரேட்டர் தென். அடுத்து வந்து 25. அது வந்து என்னது, ஃபஸ்ட்டுக்குள்ளது. ஸ்கொயர் ரூட் ஆஃப், அடுத்து க்யூப் ரூட் ஆஃப் 5. இது கிரேட்டர் தென். கடைசியாக சிறுசு என்னது, நமக்கு 7 தான். இதோட மதிப்பு என்னது, க்யூப் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7. இது ஏறு வரிசை கேட்டாங்கன்னா நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். 5வது சம் பாருங்க, இரு முருடுகளின் கூட்டல், அடுத்து வந்து இரு முருடுகளின் வேறுபாடு, அடுத்து இரு முருடுகளின் பெருக்கல், அடுத்து வந்து இரு முருடுகளின் ஈவு ஆகிய நிகழ்வுகளில் உம்மால் ஒரு முழுமையான முருடை பெற இயலுமா? ஒவ்வொரு விடையையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. முழு முருடுனா √2, √5 இந்த மாதிரி ஏதாவது உள்ளே வந்து நம்பர் இருக்கலாம், வெளியில் வந்து கெழு இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், முழு முருடுனா 1 தான் அதோட குணகமாக இருக்கணும், வேறு நம்பர் இருக்கக்கூடாது. இவங்க வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 2 நம்பர் கொடுத்து அது வந்து முழு முருடன் கேட்டாங்கன்னா முழு முருடாக வருதா என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எந்த 2 நம்பர்னாலும் 2 முருடுகளின் கூட்டலாக கூட்டி நமக்கு முழு முருடாக கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இரு முருடுகளின் கூட்டல். நம்ம எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். 1/2 √2 ப்ளஸ் 1/2 √2. இப்போ ரெண்டுலேயுமே √2 பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்தோம்னா அடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து 1/2 எழுதுவோம், ரெண்டாவது இது வந்து ப்ளஸ் 1/2. இப்போது பகுதி 1 போல் இருந்ததுன்னா √2, பகுதி 1 போல் இருந்ததுன்னா அதை கீழே போட்டுக்கலாம் 2ன்னு. அடுத்து மேலே 2ஐயும் கூட்டிக்கிடும். இப்போ 2 2 கேன்சல் ஆகி நமக்கு √2ன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து முழு முருடு தான். அடுத்து வந்து இரு முருடுகளின் கழித்தல். பாருங்க, 3 √5ன்னு ஒரு முருடு எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது வந்து 2 √5ன்னு ஒரு முருடு எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஏதாவது 2 முருடை
கூட்டுனாலோ கழிச்சாலோ முழு முருடு பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இங்கே வந்து 3√5ன்னு எடுத்திருக்கோம். இந்த எடுக்கிற இது வந்து முழு முருடாக தான் எடுக்கணும்னு சொல்லலை. இப்போ 3√5 மைனஸ் 2√5 இப்போ கழிச்சோம்னா நமக்கு 1√5ன்னு கிடைக்கும். அப்போ முழு முருடு கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள், இரு முருடுகளின் பெருக்கல் √2 இன்ட்டு √3. இப்போ நமக்கு √6. இதுவும் முருடு தான். இப்போ சப்போஸ் நம்ம 2 முருடு எடுக்கும், √2 இன்ட்டு √2னா நமக்கு என்ன கிடைக்கும்? விகிதமுறு என்ன கிடைக்கும்? நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது முழு முருடாக வர்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் √2 இன்ட்டு √3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து 4வது பாருங்கள், 2 முருடை எடுத்து வகுக்கணும். ³ வகுத்தல் ³ இப்போ எப்படி எழுதுவோம்? ³ 4/2 அடிச்சோன்னா 1 2 2 இப்போ ³ இப்போ இதுவும் முருடு. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம். அடுத்து 6வது பாருங்கள், அதே மாதிரி தான் 2 முருடை கூட்டணும், அப்படி இல்லாட்டி 2 முருடை கழிக்கணும், 2 முருடை பெருக்கணும், 2 முருடை வகுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் நம்மளால் விகிதமுறு என்ன பெற முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு விடையையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்க அது மாதிரி செய்யலாம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து இரு முருடுகளின் கூட்டல். நமக்கு விகிதமுறு என்ன தான் கிடைக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இதை எப்படி எடுக்கலாம்? 3 + √2 இது ஒரு முருடு. அடுத்து 5 - √2 இந்த மாதிரி எடுத்தால் தான் கூட்டும்போது √2 + √2 -√2 கேன்சல் ஆயிரும். அடுத்து 3 5 கூட்டினா 8ன்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது வந்து விகிதமுறு என்ன தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 + √2 + 5 - √2 இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 8ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாருங்கள், 2 முருடுகளோட வேறுபாடு 12√3 - 3 + √3 இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்கணும். இப்போ 12 + √3 -3 -√3 இதுவும் கேன்சல் ஆயிரும். 12லேருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து விகிதமுறு எண். அடுத்து 3வது பாருங்கள், √2 இன்ட்டு 3 √2 இப்போது 3 இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அதை பெருக்கணும்னா 3 × 1 3 ரூட்டுக்குள்ளே 2 × 2ன்னு பெருக்குவோம். இப்போது நமக்கு 3 இன்ட்டு இந்த 2 2க்கு 2 வெளியில் எடுத்துருவோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 6ன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் விகிதமுறு எண். அடுத்து 4வது பாருங்கள், வகுத்தலுக்கு ஃபஸ்ட் இது வந்து ³ வகுத்தல் ³ இது எப்படி எழுதுவோம்? ³ எழுதுவோம். இப்போ ³ 3 × 3 × 3 ஏன்னா 3 9 9 3 27 எப்படி எழுதுவோம்? 4 × 4 × 4 4 16 16 64. இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா, ஏன்னா வரிசையில் 3 இருக்குது, இப்போ 3 இதுக்கு 1 எடுப்போம். 3/4 இப்போ ஆன்சர் வந்து 3/4. இது வந்து விகிதமுறு எண். இப்போ அவங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து 2 முருடு கொடுத்து அது வந்து விகிதமுறு எண்ணா முருடான்னு கேட்டால் நம்ம செஞ்சு பார்த்து எழுதிக்கலாம். ஆனால் இவங்க வந்து 5வது சம்லேயும் 6வது சம்லேயும் 2 முருடை எடுத்து கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ அப்படி வகுத்தாலோ குறிப்பிட்டு ஒரு நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது முருடா கிடைக்குமா விகிதமுறு என்ன கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் எடுத்து எப்படினாலும் செஞ்சுக்கலாம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சு பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், 71வது பக்கத்தில் கீழ்காணும் முடிவுகள் ஆர்வமானதாக இருக்கிறதான்னு சொல்லி √4 × 4/15 = 4√4/15
இது வந்து சமமான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம். 4ஐயும் கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ 4ஐயும் 15ஐயும் பெருக்கி அதோட 4 கூட்டிக்கிடுவோம். 15 4 பெருக்குனா 5 20 மிச்சம் 2 1 4 4 60. 60ஐயும் 4ஐயும் கூட்டினா 64/15 √64/15. இந்த 64 எப்படி எழுதலாம்? 2ஆல் போட்டோம்னா 3 2 6 2 4 திரும்ப 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1 6 2 12 2ஆல் போட்டோம்னா 2 2 16 2ஆல் போட்டோம்னா 4 2 8 2ஆல் போட்டோம்னா 2 4 2 4 6 6 தடவை 2க்கு இப்படி எழுதுவோம் 2 2 2. இப்போ ரூட் ஆஃப்ங்கிறதுனால நம்ம 2 × 2 × 2 2 2க்கு ஒரு 2 திரும்ப இந்த 2 2க்கு ஒரு 2 இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துருவோம். 64 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ 1/15 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போட்டுருவோம். இப்போ நமக்கு 8 × √1/15ன்னு வரும். அடுத்து 2வது பாருங்கள், இது எப்படின்னு வருதுன்னு பார்ப்போம். 4 √4/15 4 அப்படியே வச்சுருப்போம். இன்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே 4 இருக்குது, அதை வெளியில் எடுக்கலாம். ஏன்னா 4 வந்து 2 × 2ன்னு எழுதுமா. இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துட்டோம்னா √1/15ன்னு வரும். இப்போ 4 2 8 √1/15. அப்போது இந்த ரெண்டுமே நமக்கு சமம் தான். அதே மாதிரி தான் √5 5/24 = 5 √5/24ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் செஞ்சு பார்த்தா நமக்கு 2 சைடும் ஒன்று போல தான் வரும். இதே மாதிரி அவங்க 4 முருடுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கோங்க.